இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து புத்தளத்தில் உள்ள ஒரு உப்பளங்க. பெரிய உப்பளம், நிறையா உப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல உப்பு தயார் பண்ணி பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த இடத்த பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விண்மில் நான் வர்ற வழியில் காட்டியிருப்பேன். நம்ம ஊர் பகுதி மாதிரியே மெதுவான காற்றுல விண்மில் வந்து இங்கே தயார் பண்ணி கரண்ட்டும் மின்சாரமும் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் உப்பு பாருங்கள், ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த பேக் பண்ணுறவங்கள்ட்டையும் கேட்கலாம், உப்பு சம்மந்தமான சில டீட்டெயிலும் கேட்போம். சவதியாருக்கு வலிக்கி விடுது, கவனமாக நடக்கணும். இப்போ உப்பு பேக் பண்ணுறாங்க. நல்ல கிறிஸ்டல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே வாங்கல பக்கத்தில். இந்த உப்புலாம் பாருங்கள், பெரிய பெரிய துண்டாக இருக்குது. இது வந்து உடச்சி போகுமா இல்லை இதே சைஸில் தான் போயிருமா? கழுவு, இதை போய் தனியாக மரம் கழுவுவாங்க. சரி 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 சரி. இந்த எனக்கு ஒரு சின்ன டவுட், ரொம்ப நாளாக வந்து கடல் தண்ணியை ஊற்றி தான் உப்பு செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிருந்தேன். இது கடல் தண்ணி தானே? கடல்லேருந்து டேரெக்டாக மோட்டர் போட்டு அடிக்கிறதா? ஆனால் இந்தியாவில் இப்போ வந்து போர் தண்ணி போட்டு செய்வாங்க. எங்கள் பகுதிகளில் நிலத்தில் உள்ள தண்ணியை எடுத்து கீழே இருந்து, அதுதானே கடல்லேருந்து எடுக்கிற தண்ணி இல்லை கலந்துருக்காங்க. நிலத்தில் உள்ள தண்ணியில் உப்பு வரும். சரி 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 சரி. இந்தியாவில் இருக்குது, எங்கள் பகுதியில் இருக்குது. இந்தியாவிலேருந்து உள்ள உப்பு. ஆமாம், எங்கள் பகுதி வந்து இதே மாதிரி ஒரு ஊர் தான் இந்தியாவில், ராமநாதபுரம் மாவட்டம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதான் பார்க்குறதுக்கு வந்துருக்கு. வர வரல கீழெல்லாம் உளுந்து வீடு எடுக்க வேண்டிய இருக்குது. உப்பெல்லாம் வலிக்கு வந்துச்சு. ஓகே, நீங்கள் பேக் பண்ணாச்சு. சின்ன சின்ன பேக்கெட் பிடிக்கிறது வந்து இங்கே இல்லை. சரி சரி சரி. இதுக்கு பிறகு இதை கழுவுறீங்க? சரி 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 சரி. இப்போ அந்த தண்ணி ஊற்றி வச்சுக்கிறீங்கல்ல, அது வந்து உப்பாக மாறுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எத்தனை நாள் ஊற்றி வைக்கணும்? ஊற்றி வைக்கிறதா எப்படி ஒரு 30 நாளைக்கு போடலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினா 1 மாதம் கழிச்சு தான் உப்பு வளர்ச்சி கிடைக்கும். மாதத்துக்கு பிறகு இழுத்தா கொஞ்சம் பெரிய கல்லாக வரும். 15 நாளைக்கு பிறகு இழுத்தா கந்த அளவுக்கு வரும். சரி. 10 நாளைக்கு பிறகு இழுத்தா கொஞ்சம் சின்ன வரும். அப்போ வந்து இப்போ தண்ணி இந்த இப்போ இதில் ஊற்றி வச்சு இதெல்லாம் எத்தனை நாள் ஆகுது? இது தண்ணி ஊற்றி எப்படியும் ஒரு 15 நாள். 15 நாள் ஆச்சு. இன்னொரு 15 நாள் கழிச்சு இழுத்தா தான் இந்த மாதிரி உப்பு வரும். இந்த மாதிரி வரும். இது எப்படி இழுக்கிறது? இதில் வந்து தனியாக எதுவும் மிஷின் வச்சிருக்கிறீங்களா? இல்லை, பலகை இருக்குது. கீழே உங்கள்கிட்ட இருக்குது தனியாக பலகை? சரி, அந்த பலகை மேலாப்பில் வச்சு அப்படி வலிச்சிட்டு இருக்குது. சரி 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 சரி. இது வந்து நேரத்தோட உப்பு இழுத்துட்டு இப்போ இது சேர் இழுத்திக்காங்க. சேர் இழுத்து முன்ன பிடிச்சி நான் தண்ணி கட்டிக்கு. சரி. இழுத்தா இது உப்பு கொஞ்சம் வெள்ளையாக வரும். வெள்ளையே கல்லாக வரும். சரி சரி. அப்போ வந்து ஒரு உப்பளத்தில் தண்ணி ஊற்றி 1 மாதம் வெயிட் பண்ணணும் அதில் உப்பு எடுக்கிறது. நம்ம மாசமும் செல்லும், ஒரு 40 நாளும் செல்லும். எப்படி போட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு. சரி சரி சரி. இது வந்து ஒரு புதுமையான தகவலாக இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு தண்ணி ஊற்றுவாங்க, 2 நாளில் வத்திரும், அதுக்கப்புறம் உப்பு எடுக்கிறது. ஆனால் 1 மாதம் வெயிட் பண்ணணும். உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இதே மெத்தட் தான். அடிக்கணும், காற்றும் அந்த அளவுக்கு இருக்கும். வெயிலும் காற்றும் இருக்கணும் உப்புக்கு. வெயில் மட்டும் பத்தாது, வெயிலும் இருக்கணும், காற்று இருக்கும். அது ரெண்டும் வேணும். சரி சரி சரி. ஒரு புதுமையான தகவல். ஓகே, ரொம்ப நன்றி. கை அழுக்கா இருக்குது, ஏங்க பரவாயில்ல. இதுலலாம் பாருங்கள், உப்பு படிஞ்சிருச்சு இந்த தண்ணியில். இதெல்லாம் வந்து வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு போல். காட்டுறேன் பாருங்கள், பக்கத்தில் போய்ட்டு காட்டுறேன். தண்ணியில் அந்த உப்பு விளைஞ்சி அந்த கிறிஸ்டல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓரத்துலலாம் உப்பு நல்லா படிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் 2-3 நாளில் இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு இருக்குது தானே, இலங்கையில் இந்த புத்தளம் பகுதியில் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்களா, வேறு எங்கேயும் பண்ணுறாங்களா? வேறு எங்கேயும் செய்கிறாங்க. இதெல்லாம் நல்ல உப்பு. வேறு எங்கேயும் செய்கிறாங்க. கல்புட்டி, இங்கே மாயிரங்குழி அங்கே செய்கிறாங்க. புத்தளம் உப்பு நல்ல உப்பு. நல்ல உப்புன்னு சொன்னால் அது என்ன? நல்ல வெள்ளையாக இருக்கும். நல்ல கிறிஸ்டல் நல்ல சாப்பாடுங்க. சாப்பாடுண்ணா. இப்போ இதுலேருந்து தயாரிக்கிற அந்த அயோடைட் சேர்த்து அந்த பொடி பண்ணுறதுலாம் அது வேறு இடத்துல, அது உங்கள் கம்பெனிலே பண்ணுறீங்க? ஸ்டோரில் பண்ணி கழுவி உடைச்சி பேக்கெட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். நண்பர்களே, ஸ்ரீலங்காவில் புத்தளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு உப்பு தயாரிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் ஒரு சில முக்கியமான விஷயங்களை அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய அளவில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டு உப்போட விலைகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறி போயிருந்த செய்திகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். இது சம்மந்தமாக அந்த உப்பு உற்பத்தியாளர்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டோம். அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காற்றுலையும் வெயிலையும் கடந்து கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறோம், ஆனால் நாங்கள் அடையக்கூடிய வருமானத்தை விட இடைத்தரகர்கள் வந்து அதிகமான வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் பொதுவாக இருக்குது. கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணக்கூடிய அந்த விவசாயிகள் அடையக்கூடிய லாபத்தை விட
அதை வாங்கி விற்கக்கூடிய இடைத்தரகர்கள் வந்து அதிகமான லாபம் அடைகிறாங்க அப்படிங்கிறத வந்து உலகத்தில் பல நாடுகளில் உள்ள ஒரு பொதுவான தகவலாக இருக்குது. உண்மையிலே விவசாயிகள் அவங்க உற்பத்தி கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.